ஸ்ரீ குருப்யோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் சகர்ஷ சீர்ஷாய வித்மஹே விஷ்ணுதல்பாய தீமஹி தன்னோ ஆதிசேஷ பிரச்சோதயாத். இன்றைய தினம் நாம் காண இருப்பது நட்சத்திரங்களில் 9வதாக வரும் ஆயில்ய நட்சத்திர காயத்ரி மந்திரம். ஆயில்ய நட்சத்திரத்தின் அதிபதி புதன் பகவான் ஆவார். இதன் அதிதேவதை ஆதிசேஷன் ஆவார். ஆயில்ய நட்சத்திரம் கடகராசியில் வருகிறது. கடகராசியின் அதிபதி சந்திர பகவான் ஆவார். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புத்திசாலித்தனம், கலைத்திறன் மற்றும் விரைவாக கற்கும் ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பார்கள். மருத்துவத்துறை, சித்த மருத்துவம், மூலிகை, பாரம்பரிய மருத்துவம், மருந்து தயாரிப்பு, பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள். இப்போது ஆயில்ய நட்சத்திரத்தின் காயத்ரி மந்திரத்தை பார்க்கலாம். ஆயில்ய நட்சத்திர காயத்ரி மந்திரம். ஓம் சர்ப்பராஜாய வித்மஹே மகாரோஷனாய தீமஹி தன்னோ ஆச்லேஷ பிரச்சோதயாத். ஓம் சர்ப்பராஜாய வித்மஹே மகாரோஷனாய தீமஹி தன்னோ ஆச்லேஷ பிரச்சோதயாத். இப்போது இந்த மந்திரத்தின் பொருள் விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஓம் என்றால் பிரணவ மந்திரம் மற்றும் பரம்பொருள். சர்ப்பராஜாய வித்மஹே என்றால் சர்ப்பங்களின் ராஜாவான பரம்பொருளை நாம் தியானிக்கிறோம். மகாரோஷனாய தீமஹி என்றால் மிகவும் பிரகாசமானவரான ஒளி பொருந்தியவரை தியானிக்கிறோம். தன்னோ ஆச்லேஷ பிரச்சோதயாத் என்றால் அந்த ஆயில்ய நட்சத்திரம் எங்களை வழிநடத்தட்டும் என்பதாக பொருள். ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் இந்த மந்திரத்தை தினமும் குறைந்தது 11 முறை ஜெபிக்க தோஷங்கள் நீங்கி மேன்மையான பலன்களை பெற முடியும். இன்றைய தினம் ஆயில்ய நட்சத்திரம் ஆதலால் அனைவரும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். ஓம் சர்ப்பராஜாய வித்மஹே மகாரோஷனாய தீமஹி தன்னோ ஆச்லேஷ பிரச்சோதயாத். ஓம் சர்ப்பராஜாய வித்மஹே மகாரோஷனாய தீமஹி தன்னோ ஆச்லேஷ பிரச்சோதயாத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.